அனைவருக்கும் வணக்கம். எங்களுடைய கோகோ கழகம் ரத்தவீர் கோகோ கழகம் 2010 ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த கழகம் வருஷம் கோகோவை அடுத்த லெவல் எப்படி கொண்டு போகலான்னு பிளான் பண்ணி நடத்தி வந்துட்டு இருக்கோம். இது மெயினா பள்ளி மாணவர்களுக்காக நடத்தி கொண்டு வந்திருக்கிறோம். இந்த வருஷம் பாத்தீங்கன்னா அண்டர் 14 பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் கேட்டகரி நடத்தி கொண்டிருக்கிறோம். இது உதவி சென்ட் ஜான் போஸ்கோ மெட்ரிகுலேஷன் உதவி இருக்காங்க. எங்க கழகம் எங்களோட மெயின் மோட்டிவ் என்ன பாத்தீங்கன்னா எங்க கோகோ கேமை அடுத்த லெவல் கொண்டு போறது மெயின் மோட்டிவ். சரிங்களா? மெயின் என்னன்னா பள்ளி மாணவர்கள் அடுத்த லெவல் போகணும். அதாவது மாவட்ட லெவலில் மாநில லெவலில் தேசிய லெவலில் போய் பங்கு பெற்றுக்கணும். அதுக்காக எங்க சைடு என்ன பண்ண முடியுமோ நாங்கள் பண்ணி கொண்டிருக்கிறோம். இந்த அனைத்து ஸ்பான்சர்களுக்கும் ரொம்ப நன்றி நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். இதை நாங்கள் வருஷம் நாங்கள் கண்டக்ட் பண்ணிட்டே இருப்போம். எதுக்காக அப்படின்னா கோகோவை அடுத்த லெவலுக்கு கொண்டு போறதை பண்ணிக்கிட்டே இருப்போம். இந்த வருஷம் நாங்க கண்டக்ட் பண்ண இந்த டோர்னமெண்ட்ல கிட்டத்தட்ட பாய்ஸ் கேர்ள்ஸ் சேர்த்து 54 டீம் கலந்துக்கிறாங்க. 54 டீம்ல கலந்துக்கிட்டு செகண்ட் அதுல பெஸ்ட் 8 டீமுக்கு ஃபைனல் விளையாட போறாங்க. அனைத்து இதுக்கும் ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட், ஃபோர்த் 4 பிரைஸ் தர போறோம். எல்லாத்துக்கும் பெஸ்ட் அஃபெண்டர், பெஸ்ட் டிஃபெண்டர், பெஸ்ட் ஆல்ரவுண்டர் சொல்லி எல்லா கேட்டகரியிலும் எல்லாத்துக்குமே பிரைஸ் வந்துட்டு இருக்கோம். மேட்ச் லூஸ் பண்ணி போனாலும் அந்த மேட்ச் லூஸ் பண்ண டீம்ல யார் பெஸ்ட் பிளேயர் செலக்ட் பண்ணி அவங்களுக்கும் நாங்க அவார்டு கொடுத்துட்டு இருக்கோம். கோச்சஸ்க்கும் இண்டிவிஜுவலா ஒவ்வொரு கோச்சஸுக்கும் கூப்பிட்டு கோச்சஸ்க்கும் நாங்க அவார்டு ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். இது பார்த்தீங்கன்னா கிளப் மூலியமா கிட்டத்தட்ட கிளப்ல மட்டும் கிட்டத்தட்ட 25 பேர் பிசிக்கல் டைரக்டராகவும் பிசிக்கல் எஜுகேஷன் டீச்சராகவும் இருக்காங்க. எல்லாரும் ஒவ்வொரு ஸ்கூல்லையும் அவங்களோட கரெக்டா ஸ்கில் யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அது போக எங்க கிளப்ல கிட்டத்தட்ட வருஷத்துக்கு 2-3 நேஷனல் பிளேயரை நாங்க கோச் பண்ணி மேல நேஷனல் லெவல்ல ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட எங்க கிளப்ல பாத்தீங்கன்னா சீனியர் நேஷனல் 2 பசங்க ஆடி இருக்காங்க. அது போக வருஷம் மாநில லெவலும் சரி தேசிய லெவலும் சரி எங்க ஸ்டூடெண்ட்ஸ் கலந்து கொண்டிருக்காங்க. மேலும் எங்க ஸ்கூல் ஸ்கூல் கேம்ஸ் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியாங்கிற HGFI கேம்ல வருஷம் 3 பேர் 4 பேர் செலக்ட் ஆகிட்டே இருக்காங்க. எங்க கழகத்துல கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் இருக்கிறோம். நாங்க இந்த டோர்னமெண்ட் நடத்துறதாகட்டும் பிளேயர்ஸ் ப்ரமோட் பண்றதாகட்டும் எல்லாமே கழகத்தில் இருக்கிற உறுப்பினர் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். எங்க கழகத்திலிருந்து ஆர்மிலையும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்லயும் பல்வேறு டிபார்ட்மெண்ட்ல அரசு துறைகள்ல எக்ஸாம் எழுதி செலக்ட் ஆகி போயிருக்காங்க. மேலும் இந்த பணியை வருஷம் சிறப்பா செய்யணும் எல்லாத்துக்கும் நான் தெரிவிச்சுக்கிறேன்.